அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளருடைய கணக்கீட்டு படிவத்தை ஒவ்வொரு வீடாக கொடுத்துட்டு வராங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடாக பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய பிஎல்ஓ இந்த ஃபார்மை கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளருடைய அதாவது இந்த ஃபோட்டோ போட்டிருக்கலாம், இந்த ஃபார்மில் இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபார்ம் வரும். இந்த வாக்காளருடைய பெயர் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இந்த வாக்காளருடைய அடையாள அட்டை போட்டிருப்பாங்க. அது மாதிரி இவங்க எந்த பூத்தில் போடுறாங்களோ அந்த பூத்து நம்பர் இருக்கும். அவங்க எந்த பூத்தோட அட்ரஸ் இருக்கும். அது மாதிரி இதில் இந்த வாக்காளருடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, தற்போதைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. வாக்காளர் அவங்களுடைய புதிய ஃபோட்டோவை இதில் ஒட்டணும். அடுத்ததாக இதில் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் அவங்களுடைய பிறந்த தேதியை இதில் மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி ஆதார் அட்டை எண் கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை எண்ணை அதாவது விருப்பத்தின் தேர்வு, அதாவது விரும்பினா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை, சரியா? அது மாதிரி கைபேசி எண் கேட்டிருக்காங்க. கைபேசி எண்ணை அதாவது மொபைல் நம்பரை இதை போடணும். அது மாதிரி தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க. தந்தை அல்லது பாதுகாவலின் பெயர். இதில் நீங்கள் தந்தை பெயர் போடுறது நல்லது. ஏன்னா பின்னால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தந்தை இருக்கும். ஒரு சில பேருக்கு இல்லைன்னா அவங்களுடைய பாதுகாவலர் பேரை போடுங்க. இப்போ இதில் தந்தை பெயர் போட்டிருக்கு. அது மாதிரி அவங்களுடைய ஓடிஐடி கேட்டிருக்கிறாங்க. ஓடிஐடி நம்பர் இருந்தால் ஓடிஐடி நம்பர் எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. இல்லைன்னா ஒரு கோடு மாத்திரம் போட்டு விட்ருங்க. அது மாதிரி இந்த வாக்காளர் பெயர் தாயாரின் பெயர் கேட்டிருக்காங்க. தாயார் பேரை இதில் ஃபில்லப் பண்ணுங்கள். தாயாருக்கு ஓடிஐடி இருந்தால் ஓடிஐடியை ஃபில்லப் பண்ணுங்கள். ஓடிஐடி நம்பர் ஃபில்லப் பண்ணுங்கள். அது மாதிரி அவங்களுக்கு இந்த வாக்காளருக்கு துணைவியர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் என்னென்னு போடுங்க. அதாவது வாக்காளர் ஆணாக இருந்தால் அவங்களோட மனைவி பேர் போடணும், பெண்ணாக இருந்தால் கணவர் பெயர் போடணும். அப்போ அது மாதிரி இவங்களுடைய ஓடிஐடி நம்பர் போடுங்க. அப்போ இதுதான் முதல்ல இந்த வாக்காளருக்கு உண்டான டீட்டெயிலாக கேட்குறாங்க. அது மாதிரி இந்த வாக்காளருக்கு 2002 ஓட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பாகத்தில் கேட்குறாங்க. ஏன்னா இந்த பாகத்தில் பாருங்கள், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது இந்த வாக்காளர் 2002 இருக்கிறாரா, அவங்களுடைய விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த விவரத்தை நம்ம எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, 2002 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஓட்டு லிஸ்ட்டை இந்திய தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கு. அது அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதை நம்ம எடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடணும். 2002 லிஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். இது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டு. இதில் elections.tn.government.in வெப்சைட்டில் இருக்குது. இதில் போனீங்கன்னா எலக்ட்ரல் ரோல்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படி கீழே வந்தீங்கன்னா (2002) லிஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதில் டிஸ்ட்ரிக் அடிக்கணும். 2002 எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அப்படின்னு. அது இப்போ திருநெல்வேலி மாவட்டம், அதாவது வாசனூர் சட்டமன்ற தொகுதி 2002 திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. அதனால் நான் திருநெல்வேலியை கிளிக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மாவட்டம் 2002 எந்த மாவட்டமாக இருந்துச்சுங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அசம்பிளி 2002 வாசனூர் சட்டமன்ற தொகுதி, சரியா? நான் வாசுவை கிளிக் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எங்களுடைய பூத்து 2002 116 இருந்துச்சு, சரியா? அதை இதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். 116 நம்ம காட்டக்கூடிய அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் கூட 116ங்கிறது தான் காட்டியிருக்கோம். அதனால் நம்ம 116 முனிசிபல் பிரைமரி ஸ்கூல். அது மாதிரி இதில் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்து ஓப்பன் ஆகிடும். இதில் பாருங்கள், 2002 வாசனூர் சட்டமன்ற தொகுதி 214 இருந்துச்சு.
ஆனால் 2025 பார்த்தீங்கன்னா இது 220 இருக்கும். அதனால் 220 தரக்கூடாது, 214 பார்க்கணும். அது மாதிரி பாகம் எண் 116. சரியா? அது மாதிரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் அதை தேடி பிடிச்சி எடுக்கணும். இதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இதில் வந்து அவங்க லிஸ்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து இது வந்து நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பெரும்பாலும் ஆன்லைனில் பிடிஎஃபாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் பிடிஎஃபாகவே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இது யூஸ் ஆகிக்கிறோம். சரியா? உடனே நீங்கள் தேடி எடுத்து அவங்களுக்கும் அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுல கொஞ்சம் ஈஸியாகிடும். சரியா? இப்போது இந்த வாக்காளருடைய மாவட்டம் என்னென்னா, இப்போது வந்து தென்காசி மாவட்டம். அப்போது 2002 இது தென்காசி மாவட்டமாக இருந்துச்சா என்பதை பார்க்கணும். இப்போ இந்த ஃபார்மில் வந்து நான் 2002ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். உங்களுடைய ஃபார்மில் இதை இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிடாதீங்க. சரியா? இந்த 2002ன்னு போட்டாதீங்க. அப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவங்க இப்போது 2002 வந்து, அதாவது தென்காசி 2025 இந்த வாக்காளருடைய எந்த மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிறது தென்காசி மாவட்டம். சரியா? ஆனால் 2002 இது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. இது ஏன் அப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். அதை ஏன் நான் அப்படி ஃபில்அப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2002 வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது இந்த வாக்காளர் வந்து இப்போ வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்க, அது 2002 எந்த தொகுதியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2002 திருநெல்வேலி தொகுதியாக இருந்துச்சு, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துச்சு. சரியா? இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து வாசுதேவநல்லூர் தென்காசி மாவட்டமாக இருக்குது. ஆனால் 2002 இது திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. இப்போ இதை நீங்கள் முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா இதில் தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் எந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து இதில் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா இதுதான் இன்றைக்கி நிறைய குழப்பத்தில் உண்டாக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஎல்ஓக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சட்டமன்ற தொகுதி இப்போ உள்ள தொகுதியை நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள், இப்போ உள்ள பாக நம்பரை ஃபில்லப் பண்ணுங்கள், வரிசை நம்பரை ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொல்லி சில பிஎல்ஓக்கள் தெரியாமல் சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மை என்னென்னா, இது 2002 என்ன தொகுதியாக இருந்துச்சோ அந்த தொகுதியவும் அந்த பாகத்தோட நம்பரையும் அந்த வரிசை எண்ணை தான் இதில் ஃபில்லப் பண்ணணும். சரியா? இப்போ இந்த வாக்காளர் 2002 எந்த தொகுதியில் எந்த பாகத்தில் இருந்தாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தாங்க. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 214. இன்றைக்கி வந்து வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி வந்து 220. ஆனால் 2002 214. அப்போது 214 பாக எண் என்னென்னா 116. பாக எண் என்னென்னா அவங்களுடைய பூத்து. அது மாதிரி வரிசை எண் இப்போ பாருங்கள், வரிசை எண் என்ன, இப்போ 359 நான் போட்டிருக்கேன். இந்த வரிசை எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 2002 அவங்களுடைய இந்த ஃபார்மில் எடுத்து பாருங்கள். இந்த 2002 லிஸ்ட்டில் இப்போ 359 போட்டிருக்கேன். இந்த வாக்காளர் வந்து 359 இருக்கிறாரு. அதை நான் எடுத்து அப்படியே போட்டிருக்கிறேன். இவருடைய லிஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு பாருங்கள். 359 இதில் பாருங்கள். 359 உதுமான், தந்தை பேர் முகமது கபீபுல்லா. இவங்களுக்கு ஓட்டர் ஐடி, வயசு 19. அப்போ ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கானா இல்லை. சரியா? அப்போது இதில் பாருங்கள், இந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் உள்ளதை அப்படியே இதில் ஃபில்லப் பண்ணணும். இப்போ வந்து உதுமான் பேர், அவருக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து இருக்கலை, அதில் பார்த்திங்கன்னா இல்லை. பாருங்கள், கோடாக போட்டிருக்காங்க இல்லை. அப்போ இல்லைன்னா இதில் இல்லைன்னு போட்டுடணும். சரியா? இருந்ததுன்னா நம்ம இதை போடணும், இருக்கும் அதை அவங்க நம்பரை போடணும், அந்த நம்பரை. சப்பா இல்லை அதனால் நான் இதில் போடலை. அது மாதிரி உறவினர் பெயர் கேட்டிருக்காங்க. இந்த உறவினர் பெயர் யார் அப்படின்னா உதுமான். 359 உதுமான்ங்கிறவங்க தந்தை போட்டிருக்காங்க பாருங்கள்.
இதில் கா போட்டிருந்தா கணவர், தா போட்டிருந்தா தந்தை. அப்போ அவங்க பேர் என்ன, உறவினர் பேர் முகமது கபீபுல்லா. அப்போது இந்த வாக்காளருடைய பெயர் உதுமா. அவங்க 2002 அவங்க அப்பாவுடைய பேர் முகமது கபீபுல்லா. உறவுமுறை என்ன, தந்தை. ஏன்னா 359 என்ன போட்டிருக்காங்க, தா போட்டிருக்காங்க. அப்போ தந்தை. அப்போது இவங்க யார், இந்த வாக்காளருக்கு தந்தை. அப்போ இதில் தந்தைன்னு போடணும். அதே மாவட்டம் திருநெல்வேலின்னு ஏன் போடணும் அப்படின்னா 2002 எந்த மாவட்டமாக இருந்துச்சு, திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு. அப்போது திருநெல்வேலி மாவட்டமாக போடணும். மாநிலம் தமிழ்நாடு. இதே வெளி மாநிலங்களில் இருந்தால் அந்த மாநிலத்தோட பெயர் போடணும், அவங்களுடைய மாவட்டம் அந்த டீட்டெயிலாக போடணும். அது மாதிரி சட்டமன்ற தொகுதி 2002 என்ன சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு, வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதி 214 வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதி. அப்போ வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதின்னு போட்டிருக்கானா. ஓகே. அடுத்து சட்டமன்ற தொகுதி எண். இப்போ என்ன 214 எதில் இருக்குது, 2002 லிஸ்ட்டில் இருக்குது 214. அதை அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து பாக எண் என்ன, 2002 லிஸ்ட்டில் பாக எண் 116. இந்த 116 இப்போ நான் இதை அப்படியே ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இதே வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த வாக்காளருக்குடைய பாக எண் வேறு தான் இருக்கும். 137 138 அந்த மாதிரி கூட இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மாற்றிருப்பாங்க. அப்போது நான் அப்படியே 116ன்னு இதில் போட்டிருக்கேன். அது மாதிரி வரிசை எண் நம்ம உள்ளே பார்த்தோம். இதுதான் இந்த சைடில் இருக்கிறது தான் வரிசை எண். சரியா? அப்போ நம்ம பார்த்தது 300 பேர் உதுமா. இப்போ அதை அப்படியே நம்ம இதை ஃபில்லப் பண்ணணும். இப்போ நான் இதில் 50. அப்போது இந்த வாக்காளர் 2002 இருக்கிறாரா அப்படின்னு இந்த ஃபார்மில் கேட்டிருக்கிறாங்க. அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறோம். ஒருவேளை இந்த வாக்காளர் 2002 இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணுறது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ இதே வாக்காளர் சரியா, மேலே உள்ளதில் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். அப்போ இவருக்கு 2002 ஓட்டு இல்லை அப்படின்னா என்ன செய்கிறது? சரியா, இவருக்கு இருக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா என்ன செய்கிறது? இப்போ இந்த பகுதியை பாருங்கள். இது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பேர் கேட்டிருக்காங்க. இது வாக்காளருடைய இந்த வாக்காளருடைய டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் இல்லை அப்படின்னா உறவினருடைய டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உறவினர் யார்? அவங்களுடைய தந்தை அல்லது தாய் அல்லது தாத்தா அல்லது பாட்டி. இது 4 பேர் தான் அவங்களுடைய உறவினருங்கிறத இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதனால் இந்த 4 பேருக்கு உண்டான டீட்டெயிலு இருக்குதா, 2002 லிஸ்ட்டில் இருக்குதா என்பதை பார்த்து அதைத்தான் இதில் ஃபில்லப் பண்ணணும். இப்போது இந்த வாக்காளருக்கு 2002 அவங்களுடைய தந்தை இருக்கிறாங்களா, அல்லது தாய் இருக்கிறாங்களா, அல்லது தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா என்பதை நம்ம 2002 லிஸ்ட்டில் பார்க்கணும். இப்போது இந்த வாக்காளருக்கு நம்ம 2002 ஆல்ரெடி பார்த்தோம். சரியா, இருந்ததுனால அதில் ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போ இல்லைன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிடுவோம். சரியா, இந்த வாக்காளருக்கு 2002 இல்லை. அப்போ என்ன செய்கிறது? அப்போ அதே லிஸ்ட்டில், அதாவது 2002 இவங்க எந்த தொகுதியில் இருந்தாங்களோ அதே தொகுதியில் இப்போ பார்க்கணும். சரியா, இப்போ அதே தொகுதியில் அவங்களுக்கு தந்தை இருக்கிறாங்களா அப்படின்னா, இப்போ நான் 377 அவங்க தந்தை இருக்கிறாங்க. அதனால் நம்ம போட்டிருக்கிறேன். அதாவது இதே தொகுதி 214, இதே பாகம் 116, 377 நம்பரு வரிசை நம்பரில் அவங்க தந்தை இருக்கிறாங்க. அதனால் நான் அப்படியே அதை போட்டிருக்கிறேன். இப்போ 377 பாருங்கள். முகமது கபீபுல்லா, தந்தை பேர் முகமது அபுபக்கர். இவங்களுக்கு ஓட்டு ஐடி நம்பரு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் இதில் பாருங்கள், முகமது கபீபுல்லா அவங்களுடைய ஓட்டு ஐடி நம்பர் இப்படி 2002 ஓட்டு ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில்லப் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய உறவினர் யார்? 377 முகமது அபுபக்கர். அவங்க யார்? தந்தை. அப்போ இவங்களுடைய முகமது கபீபுல்லா அவங்களுடைய உறவினர் முகமது அபுபக்கர்.
அவங்க முகமது அபூபக்கர் இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா தந்தை. ஏன்னா அந்த இதில் லிஸ்ட்டில் தந்தைன்னு போட்டுருந்துச்சு. அப்போ நம்ம தந்தைன்னு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி எந்த மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம்னு ஏன் போடுறோம்? 2002 தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. அதனால் திருநெல்வேலி மாவட்டம்னு போட்டிருக்கோம். அதாவது மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதி பெயர் வாசுதேவநல்லூர். சரியா? இப்போ வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2002 திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. அதனால் திருநெல்வேலி மாவட்டம் சட்டமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அது மாதிரி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2002 எதுவாக இருந்தது? 214 இருந்துச்சு. அப்போ 214 அப்படியே போட்டுடணும். அது மாதிரி பாகை எண் 116, நம்ம வரிசை எண் 377. அப்போது இந்த வாக்காளருடைய தந்தை 2002 இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த 2002 லிஸ்ட்டில் இருந்து தான் எடுக்கணும். நம்மளாக சுயமாக எந்த இதையும் நம்ம இதில் நிரப்பக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே ஃபில்லப் பண்ணணும். இப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபார்மு ரிஜெக்ட் ஆகிரும். சரியா? அப்போ இவ்வளோ தான். அதாவது இந்த வாக்காளருக்கு 2002 ஓட்டர் லிஸ்ட் இருந்தால் இந்த பகுதியில் ஃபில்லப் பண்ணணும். அதை எப்படி ஃபில்லப் பண்ணணும்னா அதுக்கும் இந்த ஃபார்மை சொல்லி காட்டிட்டேன். அதே மாதிரி இந்த வாக்காளருக்கு 2002 இல்லை அப்படின்னா யாருக்குள்ளே தான் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எதுலேருந்து எடுத்து ஃபில்லப் பண்ணணும் என்பதையும் நான் இதில் பதிவிட்டிருக்கிறேன். இப்படி பதிவு பண்ணால் மாத்திரம்தான் உங்களுடைய ஓட்டு அதாவது உங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய லிஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் 2025 லிஸ்ட்டில் உங்களுடைய இதை சேர்ப்பாங்க. இல்லை அப்படின்னா இப்போ 2 பேர்த்துக்குமே இல்லை. அதாவது இந்த வாக்காளருக்கு அவங்களுடைய 2002 இல்லை, அவங்களுடைய தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தாத்தாவும் இல்லை, பாட்டியும் இல்லை அப்படின்னா இந்த 2 எதுவுமே ஃபில்லப் பண்ணக்கூடாது. இதை மாத்திரம்தான் ஃபில்லப் பண்ணணும். சரியா? இதை மாத்திரம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுத்தாலே போதும். இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுடைய ஓடிடி லிஸ்ட்லேருந்து உங்களை தூக்கிடுவாங்க. தூக்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்ன நோட்டீஸ்னால் நீங்கள் யார், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய தாத்தா பாட்டி யார், நீங்கள் எங்கே இருந்தீங்க, 2002 நீங்கள் எங்கே இருந்தீங்க, உங்களுடைய குடியுரிமை என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய கேள்வியில் வரும். அதனால் என்னென்னா இப்போ சில பேர் சோம்பேறித்தனத்தில், அதாவது இதெல்லாம் போய் யார் நம்ம நிரப்ப இருக்கட்டும், நம்ம மெதுவாக பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக சில பிஎல்ஓவை என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சால் நிரப்புங்க, இல்லாட்டா எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிரப்புறதுல எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு பாருங்கள். பிஎல்ஓக்கள் எப்படி நிரப்புவாங்க? அப்போ அவங்க நிரப்ப மாட்டாங்க. உங்கள்கிட்ட இதை மாத்திரம் டீட்டெயிலை வாங்கிட்டு அவங்க அனுப்பிடுவாங்க. இந்த இதை அவங்க ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் எதுலேருந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் இருந்தால் இந்த மாதிரி பழைய லிஸ்ட்டில் எடுத்து தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். பிஎல்ஓட்ட இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அவங்க இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது என்ன லிஸ்ட்டுனா, இந்த வாக்காளருக்கு 2002 வாக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்டை மாத்திரம்தான் அவங்ககிட்ட இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் இருக்காது. சரியா? அதனால் பிஎல்ஓக்களை நம்பி உங்களுடைய ஃபார்மை அப்படியே கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு அடுத்து தேர்தல் ஆணையம் கூப்பிடும் போது நீங்கள் போக வேண்டி வரும். சரியா? அதனால் சிரமம் பாராமல் நான் சொல்கிற இந்த மெத்தட் படி நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. இதை நீங்கள் சாதாரணமாக எடுக்காதீங்க. இது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில பேர் விவரம் தெரியாதனால டக்குன்னு எடுத்து ஃபில்லப் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்கும் இது தெரியாது. அதனால் மிகப்பெரிய இது சிரமம். இதை அசால்ட்டாக விட்றாதீங்க. அது மாதிரி இதில் உங்களுக்கு வாக்காளர் ஒரு கையெழுத்து போடணும். வாக்காளர் இல்லாட்ட வேறு யாருனாலும் கையெழுத்து போட்டுக்கலாம். அது மாதிரி இதில் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஒட்டிடணும். அடுத்து இதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த வாக்காளர் ஆண். அதனால் இவங்க சொந்த ஊரில் இருந்திருப்பாங்க. அதனால் இவங்களுடைய ஓட்டு, இவங்களோட தாய் தந்தை எல்லாருமே ஒரே ஊரில் இருந்திருப்பாங்க. அதனால் 2002 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் இருந்திருக்கும். இல்லாட்ட அது பிரச்சனை. இருந்தால் அப்படி ஈஸியாக எடுத்து ஃபில்லப் பண்ணிடலாம். சரியா? ஒருவேளை பெண்களாக இருக்கும்போது, அதாவது இப்போ பெண்கள் பெரும்பாலும் தாய் வீட்டிலேருந்து கணவர் வீட்டில் தான் வாழ்வாங்க. சரியா? இப்போது இது புளியங்குடின்னு வச்சுக்கோங்க. கடையனூர்லேருந்து இங்கே வந்திருக்கலாம், அல்லது இங்கேருந்து கடையனூர் போயிருக்கலாம். அப்போது அது மாதிரி சென்னையிலேருந்து புளியங்குடி வந்திருக்கலாம், புளியங்குடியிலேருந்து சென்னைக்கு போயிருக்கலாம்.
இப்போ பெண்கள் விஷயத்தில் பொறுத்தளவு பெண்கள் வந்து கணவர் வீட்டில் இருப்பாங்க. இப்போ 2002க்கு முன்னால் திருமணம் முடிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய கணவர் வீட்டிலேயே அவங்களுடைய லிஸ்ட்டு இருக்கும். அதாவது கணவருடைய வீட்டில் வந்து ஓட்டு ஐடி வாங்கியிருப்பாங்க, அங்கேயே அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால் 2000 லிஸ்ட்டில் இது வந்து கணவருங்கிற பேரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சில பேருக்கு கணவர் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ கணவர்னு வரும்போது அவங்க வந்து அதாவது மாமியார் வீட்டிலே இருப்பாங்க. மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க, அதில் கணவர் பெயரை போட்டிருப்பாங்க, கணவர் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போது பெண்கள் வந்து மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ சென்னையிலேருந்து புளியங்குடி வந்திருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இது எப்படி ஃபில்லப் பண்ணுறது? சரியா? எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னா இங்கே அவங்களுக்கு வந்து இப்போது 2002ல் அவங்க சென்னையில் இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க தாய் தகப்பன் சென்னையில் இருந்திருப்பாங்க, பெண்ணு வந்து புளியங்குடிக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2002ல் இதே மாதிரி அவங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாங்க, அவங்களுடைய பூத் லிஸ்ட்டு என்ன என்பதை அந்த இதில் இருந்து பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி அவங்க தாய் தகப்பன் அவங்களுடைய இதை தான் ஃபில்லப் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பெண்ணாக இருந்தால் இதில் வந்து அவங்களோட பெண்ணுடைய தந்தை, அவங்களுடைய தாய், அப்புறம் கணவர் நம்பர் வந்துடும். அப்போ இதை வந்து ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம். அப்போது 2002ல் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா அவங்களுடைய சென்னையில் உள்ள அட்ரஸ் இருக்கும். அதனால் என்னென்னா பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்களோட தாய் தகப்பன் எங்கே இருந்தாங்களோ அவங்களுடைய 2002 லிஸ்ட்டு இருக்கான்னு தேடணும். அவங்களுடைய மாவட்டத்தில் அவங்களோட சட்டமன்ற தொகுதியில் பார்த்து அதை வந்து இதில் ஃபில்லப் பண்ணணும். சரியா? ஏன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய தந்தையோட பெயர், அவங்களுக்கு புகைப்பட நம்பர் இருந்தால் அதை போடணும். அவங்களுடைய தாத்தா பேர், சரியா? அவங்க தாத்தா பேர் என்ன, இதில் வந்து இவங்க தாத்தா பேர் போட்டிருக்கோம், முகமது அபுபக்கர். இதையும் எதுலேருந்து எடுத்தோம்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் எடுத்ததாக காட்டுறேன். சரியா? அப்போ அவங்களுடைய தாத்தா பேர் போடணும். அவங்களுடைய தந்தைக்கு இவங்க யார், தாத்தா வந்து தந்தை, அதை போட்டிருக்கேன். அப்புறம் அவங்களுடைய இப்போ சென்னையில் இருந்தாங்கன்னா சென்னையில் உள்ள மாவட்டத்தை இதில் போடணும். ஏன்னா இப்போ லோக்கல் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய இந்த இதில் அந்த டீட்டெயிலை இப்போ இவங்க ஓட்டு போடக்கூடிய எந்த தொகுதியில் இருக்கிறாங்க, எந்த வரிசையில் இருக்கிறாங்கங்கிறத இதில் போட்டுறக்கூடாது. சென்னையில் அவங்க தாய் தந்தை இந்த லிஸ்ட்டில் பார்த்து அவங்க எந்த இதில் இருந்தாங்க அப்படிங்கிறத இதை ஃபில்லப் பண்ணணும். சரியா? அப்படி ஃபில்லப் பண்ணால் மாத்திரம்தான் உங்களுடைய ஓட்டு வந்து இவங்க அடித்து பார்ப்பாங்க, இந்த நம்பர் அடிப்பாங்க. அதாவது இந்த தேர்தனாலே இந்த நம்பரை அடித்த உடனே இந்த லிஸ்ட்டு வந்துடும். அப்போ இந்த லிஸ்ட்டு வந்துருச்சுன்னா இதில் வந்து இந்த வாக்காளருடைய தந்தை இருக்கிறாங்களா, தாய் இருக்கிறாங்களா, தாத்தா இருக்கிறாங்களா, பாட்டி இருக்கிறாங்களா, இப்போ இருக்கிறது கன்ஃபார்மு அப்படின்னா இவங்க ஓகே, இவங்க ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவங்க, இப்போ இவங்கள ஓட்டு லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. சரியா? இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இதில் எதுவும் இல்லை, எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போக வேண்டி வரும். இன்றைக்கி வந்து 65 லட்சம் வாக்காளர் லிஸ்ட்டை வந்து தூக்கியிருக்கிறாங்க பீகாரில். அதில் வந்து அதிகமானவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அதாவது பெண்கள் வந்து வேறு ஊர்களுக்கு திருமணம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை ஃபில்லப் பண்ணாமல் சும்மா அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன ஆகிருக்குன்னா அவங்களுடைய ஓட்டு லிஸ்ட்டை நீக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து தாய் தகப்பன் வெளியூரில் இருப்பாங்க, அவங்களுடைய இந்த மாதிரி லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு போட தெரியல. அதனால் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெண்கள் அவங்களுடைய தாய் தகப்பன் யார், அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய மாவட்டம் என்ன, இப்போ இருக்க மாவட்டம் என்ன, எல்லா டீட்டெயிலையும் என்ன செய்யணும், தேடி பிடிக்கணும். பிடிச்சி அதை வந்து இதை ஃபில்லப் பண்ணணும். அப்படி ஃபில்லப் பண்ணால் மாத்திரம்தான் ஓட்டு லிஸ்ட்டில் சேர்க்கப்படுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓட்டு லிஸ்ட்லேருந்து உங்களை எடுத்துகிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இப்போ நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நாம் தான் அலையணும். அப்படி அலையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் சிரமம் பாராமல் இந்த டீட்டெயிலை ஃபுல்லாகவே நாம் எடுக்கணும். நமக்கு மாத்திரம் ஆண்களான நமக்கு மாத்திரம் எடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் உள்ள பெண்களையும் கொஞ்சம் தேடி எடுத்து இதை ஃபில்லப் பண்ணி கொஞ்சம் சிரமம் பாராமல் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து எல்லாருமே ஓட் லிஸ்ட்டில் வந்துடுவோம். அதனால் நமக்கு இந்த குடியுரிமை பிரச்சனை வராது, நம்ம அலைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படாது. அதனால் இது நான் ஒரு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறேன். இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பர் வந்து 9750617443. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறேன். சரியா?
இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வளோதாங்க மேட்ரு. இந்த ஃபார்மை வந்து இப்படி தான் ஃபில்லப் பண்ணணும். மாற்றி நீங்கள் ஃபில்லப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாக்காளர் லிஸ்ட்லேருந்து நீங்கள் தூக்கப்படுவீங்க. அதனால் அல்லாஹ் போதுமானவன். எல்லாரும், இது ஆணும் பெண்ணும் எந்த மதமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த இதுதான் பொருந்தும். எல்லாருமே நீங்கள் அலையக்கூடாது என்பதற்காக தான் நம்ம இதை பதிவிட்டிருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும், இப்படி ஃபில்லப் பண்ணால் தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள். சொல்லி இதை மற்ற எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் இவங்க எல்லாத்தையும், அதாவது எல்லாரும் வாக்குரிமை பெறணும், ஒரு ஆள் கூட வாக்குரிமையிலேருந்து நீக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை எல்லோரும் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வாக்குரிமை பெறுவோம், இந்திய குடிமக்களாக ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.